ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. அதுவும் சூரிய பகவானுக்கு உகந்த பானு அமாவாசை. இந்த இலை மீது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும், சகலவிதமான பாவங்களும் விலகும். அது என்ன இலை, என்ன தீபம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலை மீது என்ன தீபத்தை ஏற்ற போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வரக்கூடியது ஒன்று முன்னோர்கள் வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, காக்கைக்கு சாதம் வைக்கிறது, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது. இன்னொரு பக்கம் கண்டிப்பான முறையில குலதெய்வ வழிபாடும் அமாவாசை தினம் அன்னைக்கு பண்றது கூடுதல் விசேஷம். நிறைய பேருக்கு அதிர்ஷ்டவசமா அவங்க வீடு பக்கத்திலேயே குலதெய்வ கோவில் அமைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் கூட சிரமம் பார்க்காம கோவில் போயிட்டு வரக்கூடிய தூரத்துலாம் இருக்கு அப்படின்னா மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசையில நீங்க குலதெய்வ வழிபாட மாலை நேரத்துல பண்ணணும். முடிஞ்சா ஒரு 6 மணிக்கு மேல. அப்படி பண்றதால அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஒரு 15 நாட்கள் இருக்குல்ல, அந்த வளர்பிறை நாட்கள், அது எல்லா மாதமும் சிறப்பான மாதமா அமையும். அதுலயும் இந்த அமாவாசை எந்தெந்த மாதங்கள்ல வருதோ அப்படி வரக்கூடிய ஒரு சில மாதங்கள்ல இதோட மகிமை மாறுபடும். மாசி அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசைன்னு நம்ம இந்த அமாவாசைய வித்தியாசமா பிரிக்கலாம். ஆனா அந்த மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை எந்த கிழமையில வருதோ அதை பொறுத்து அந்த அமாவாசைக்கான பலன்கள் மாறுபடுமாம். உதாரணத்துக்கு ஜூன் 14ஆம் தேதி, அதாவது வைகாசி மாசத்தோட கடைசி நாள், வைகாசி 31 நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. எல்லாரும் வீட்டுல ஓய்வுல இருப்பீங்க. கண்டிப்பா இந்த ஒரு அமாவாசையை தவற விடாம ரொம்ப எளிமையாவும் ரொம்ப திருப்தியாவும் வழிபட முடியும். ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாள்ல வர்றதால இத பானு அமாவாசை அப்படிங்கிற மாதிரி அழைப்பாங்க. பானு அப்படின்னா பகலவன், அதாவது சூரியன் அர்த்தம். சூரிய பகவான் யார் தெரியுமா? 9 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர்ல வலம் வரக்கூடியவர். கிரகங்கள்லயே ராஜ கிரகம்னு அழைக்கப்படக்கூடியவர். இவரை வணங்கும் போது அரசியல் பதவி, அரசாங்க பதவி, ராஜயோகம், குடும்பத்துல நல்ல மதிப்பு, இது எல்லாமே தானாக தேடி வரும், ஓடி வரும். அப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அமாவாசைய நீங்க தவற விட்டுறாதீங்க. ஜூன் 14ஆம் தேதி காலையில 11 மணி 52 நிமிஷத்துக்கு தான் அமாவாசை பிறக்குது. அது மறுநாள் ஜூன் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில 9 மணி 27 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. நீங்க அமாவாசைக்கான பூஜைகள் பண்ண போறீங்க, பித்ருக்கள் வழிபாடு பண்ண போறீங்க, உங்க முன்னோர்களுக்கு இறந்தவங்களுக்கு இலை போட்டு படையல் போட போறீங்க அப்படின்னா அதை சரியான நல்ல நேரம் பார்த்து தான் பண்ணணும். இந்த மாதம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில அமாவாசை வந்திருக்கு. அதுவும் 11:50க்கு தான் பிறக்குது. ஆனா 12ல இருந்து 1:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. ராகு காலத்தை பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அது மாலை 4:30 இருந்து 6 மணிக்கு தான் வரும். 12:1 யமகண்டம் முடிஞ்சு 1:30 மணிக்கு மேல உங்க முன்னோர்களுக்கு சாம்பிராணி தூபம் போட்டு இலை போட்டு படையல் போடுங்க. அதுக்கப்புறம் காக்கைக்கு சாதம் வைக்கிறது, நீங்க சாப்பிட்டு உங்க விரதத்தை முடிக்கிறதெல்லாம் நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கோவிலுக்கு போக முடியுதோ இல்லையோ, குலதெய்வ கோவிலுக்கு போக முடியுதோ இல்லையோ, வீட்டுல குலதெய்வத்தை நினைத்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து தாராளமாக நீங்க இந்த ஒரு அமாவாசைய பூர்த்தி பண்ணிக்க முடியும். இப்படி எக்கச்சக்கமான மகிமைகள் அமாவாசை பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். முன்னாடியே சொல்லியிருந்தோம், ஞாயிற்றுக்கிழமையில சூரிய பகவானுக்கு உகந்த வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை இருக்குல்ல, இது வைகாசி மாதம் முடிந்து, அதாவது வைகாசி 31 முடிந்து அடுத்ததா ஆனி 1 பிறக்குது. பிறக்கக்கூடிய அந்த புதிய தமிழ் மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாதமா அமைய ராஜ யோகம் கிடைக்க இந்த ஒரு இலை மீது ஒரு தீபத்தை ஏற்றி வைத்தாலே போதும். முதல்ல அது என்ன இலை அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ரோட்ல நடந்து போகும்போது நம்ம கண்ணில் ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய, யாரும் பெரிதாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு இலை தான் எருக்க இலை. அது எந்த எருக்க இலையா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த எருக்க இலை இருக்குல்ல, இது சூரிய பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு இலை. தோஷ நிவர்த்தி. சூரிய பகவானுக்கு உகந்த தினம் வருஷத்துல ஒரு முறை வரக்கூடியது ரத சப்தமி. அந்த ரத சப்தமில சூரிய பகவானுக்கு உகந்த இந்த எருக்க இலை எடுத்து நம்ம உச்சந்தலையில வைத்து அன்னைக்கு தலைக்கு குளிக்கும் போது சகலவிதமான பாவங்கள், 7 ஜென்ம தோஷங்கள் விலகுமா. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த ஒரு தோஷ நிவர்த்தி பொருள் தான் இந்த ஒரு எருக்க இலை. இத சமஸ்கிருதத்துல அர்க்கா இலை அப்படிங்கிற மாதிரியும் அழைப்பாங்க. இதுக்கும் சூரிய பகவானுக்கும் அப்படிப்பட்ட ஒரு சம்பந்தம், ஒரு தொடர்பு இருக்கு. அதனால ஒரே ஒரு எருக்க இலை, ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய அந்த எருக்க இலை எடுத்துட்டு கழுவி சுத்தப்படுத்தி, முடிந்தால் சந்தனம் குங்குமம் அப்படிலாம் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும். இந்த தீபத்தை
ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சொல்லி வீட்ல இருக்கக்கூடிய யார் வேணாலும் ஏற்றலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. ஏற்றக்கூடிய நேரம் ரொம்ப முக்கியம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமையில நமக்கு 12 மணிக்கு மேல ஆரம்பித்து திங்கட்கிழமை காலையில 9:30 வரைக்கும் நமக்கு அமாவாசை இருக்கு. பகல் முழுக்க அதாவது மதிய நேரத்துல பித்ருக்கள் வழிபாடுலாம் முடிச்சிடுங்க. மாலை ஒரு 6 மணிக்கு மேல ராகு காலம் முடிந்து இந்த தீபத்தை ஏத்தலாம். வீட்டோட பூஜை அறையில எப்போதும் போல அமாவாசைக்கான வழிபாடு பண்றது. பித்ருக்கள் வழிபாடு மட்டும் இல்லாம கண்டிப்பா நீங்க வீட்ல பூஜை அறையில இறை வழிபாடும் பண்ணுவீங்கல்ல. அந்த இறை வழிபாட்டெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிடம் செலவு பண்ணி இந்த தீபத்தை ஏத்துனா போதும். இந்த தீபத்தோட தலைப்பகுதியில கொஞ்சமா பொட்டு வைத்து அந்த இடத்துல ஒரே ஒரு அகல் விளக்கு. அகல் விளக்கு இருக்கக்கூடியவங்க வச்சுக்கலாம். அப்படி அகல் விளக்கு இல்லங்கிறவங்க இந்த இலை மீது அதாவது நீங்க பறிச்சுட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த இலை மீது எந்த அளவுக்கு உங்களால தீபம் வைக்க முடியுமோ அது வீட்ல இருக்கக்கூடிய காமாட்சி அம்மை விளக்கோ, குபேர விளக்கோ ஏதாவது ஒரு விளக்கையும் பயன்படுத்திக்கலாம். தீபம் எந்த திசை பார்த்து எரியணும்? உங்க வீட்டோட பூஜை அறையில அந்த தீபத்தை ஏத்தி வைக்கிறதால வீட்ல மற்ற தீபங்கள்லாம் எந்த திசை பார்த்து எரிகிறதோ அந்த திசை பார்த்து வச்சாலே போதும். இலை எந்த திசை பார்த்து இருக்கணும்? அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. தீபம் எந்த பக்கம் எரியுதோ அதுதான் முக்கியம். இந்த தீபத்தை ஒரு சிறிய தட்டு மேலேயோ இல்ல ஒரு மணப்பலகை மேலேயோ அந்த இலைய வச்சு அதுக்கு மேல அகல் தீபம் வைத்து தீபத்தை ஏத்தலாம். நெய் தீபமும் போடலாம். தீப எண்ணெய் ஊற்றியும் தீபம் போடலாம். அது உங்க விருப்பம் தான். இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு முதல்ல குலதெய்வத்தை வணங்குங்க. அடுத்ததா சூரிய பகவான். சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்துக்கும் நன்மை கொடுக்கக்கூடியவர். தீராத நோய் இருந்துச்சுன்னா அதை தீர்க்கும் வல்லமை சூரிய பகவானுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய கணவரோ மனைவியோ வேலை பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல அந்தஸ்துல இருக்கணும், இந்த சமூகத்துல பேரு புகழ் கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு அந்த கோரிக்கையை முன்வைக்கலாம். ஜாதக தோஷத்துல சூரியன் பலவீனமாக இருக்கக்கூடிய போது என்னென்ன தடைகள் ஏற்படுதோ அந்த தடை எல்லாமே இந்த தீபத்தை ஏற்றும் போது தீருமாம். ஆரோக்கியத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சூரியன். நாள்பட்ட உடல்நல பிரச்சனைகள், கண் திருஷ்டி, சோம்பல் இது எல்லாமே நீங்கி வாழ்க்கை சுறுசுறுப்பா மாறும். அரசு வேலை தேடக்கூடியவங்க, உத்தியோகத்துல உயர் பதவி எதிர்பார்க்கக்கூடியவங்க, பார்க்கக்கூடிய தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தீபம் கண்டிப்பா கை கொடுக்கும். தந்தை வழி உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீருமாம். இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்லா பலன்களும் இந்த ஒரு தீபத்துல கிடைக்கும். இந்த தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த விளக்க குளிர வச்சுட்டு நீங்க இரவு தூங்க போயிடலாம். மறுநாள் ஜூன் 15 திங்கட்கிழமை தூங்கி எழுந்ததுக்கு பிறகு பூஜை அறையை சுத்தப்படுத்தும் போது அந்த அகல் விளக்கு எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த எருக்க இலைய கால் படாத மாதிரி செடி கொடிகள்லையோ இல்ல தண்ணியிலே விட்டுக்கலாம். இல்லைன்னா பூஜை அறைகள்ல காய்ந்த பூக்கள் சேகரித்து தண்ணியில எடுத்து வச்சிருப்பீங்கல்ல, அந்த கவர்ல போட்டு கூட நீங்க தண்ணியில விட்டுக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் அது காலில் மிதிபடாத மாதிரி பார்த்துக்கணும். ஒரே ஒரு தீபம் உங்க வாழ்க்கையவே மாற்றப் போகுது, எக்கச்சக்கமான முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கும் போது இதனால உங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்பட போறது கிடையாது. ஒரு சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டாலும் அதுக்கு நீங்க மட்டும்தான் அதிபதியா இருக்க போறீங்க. நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.